பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டிலே கணவன் மனைவி ஒரே சண்டை. கணவன் வீட்டுக்கு வந்த உடனே மனைவியை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் மனைவியை வீட்டில் வந்து திட்டுவான். அவனுடைய பாஸ் திட்டினதுக்கு மனைவியை திட்டுவான். சமாதானமே கிடையாது இந்த இளம் பெண்ணுக்கு. இதுக்கு நடுவில் திடீர்னு அவருக்கு வேலையும் போயிடுச்சு. இன்னும் திட்டினா ஒன்னால தான் வேலை போயிடுச்சு. சண்டை சண்டை சண்டை. ஒரு நாள் டிவி பார்க்கலான்னு சேனலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது என் மனைவியும் நானும் அந்த நேரத்திலே இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியில் 2 பேரும் கைப்பிடித்து ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இயேசுனா யாருன்னு தெரியாது, இயேசு அழைக்கிறாருன்னா யாருன்னு தெரியாது, எங்களை தெரியாது. அவங்க பார்த்தாங்க, என்ன கணவன் மனைவி கைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன இது என்று. இந்த ஜெபத்தில் பங்கேற்றார்கள். சமாதானம் வந்தது. தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் கணவர் வந்தார். அதே போல அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. 2 பேரும் கைப்பிடித்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கணவரை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், இங்கே உட்காருங்க, நாமும் கைப்பிடிப்போம் என்றார்கள். அங்கே பாருங்க, 2 பேரும் கைப்பிடிச்சிருக்காங்க, நம்மளும் கைப்பிடிப்போம். ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். கணவனும் உட்கார்ந்துட்டார், இல்லைன்னா அடி தான் விழும். அன்னைக்கு உட்காந்துட்டார், கையை பிடிச்சார். அவருக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவர் கதறினார். கதறி கீழே விழுந்தார். அவர் சொன்னார், எழுந்த பிறகு வெளிச்சமா ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்தேன். என்கிட்ட என்னமோ போயிடுச்சு, புது மனுஷன் ஆயிட்டேன், நானும் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார். கொஞ்ச நாள்ல மத்திய கிழக்கு நாடுகளில் அவருக்கு வேலை கிடைத்தது. செழிக்க ஆரம்பித்தார்கள். இன்று குடும்பமாக சந்தோஷமாக இயேசுவோடு வாழ்கிறார்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கும் தருவார்.